Hello friends, welcome to DavidJames channel. Okay, so இன்னைக்கு நம்ம என்ன சாங் பார்க்க போறோம்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரஞ்சிதமே அந்த சாங் தான் வாரிசு படத்துல இருந்து. ஸோ தளபதி வந்து சூப்பராக பாடியிருந்தார். அந்த சாங்கோட ஃபஸ்ட்டு சிக்னேச்சர் ஸ்டெப் நான் பார்ட் 1ல் போட்டிருந்தேன். அதாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆகும்போது இப்போ சாங் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ சாங் ரிலீஸ் ஆகும்போது அந்த லிரிக்கல் வீடியோவில் வந்து ஒரு 2-3 ஸ்டெப் கிட்ட வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அந்த 3 ஸ்டெப்புமே வந்து ஆக்சுவலாக ஈஸி மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஆட் ஆன் பாயிண்ட்ஸ் எப்போ போல் நான் அதை ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு அழகாக ஆடுங்க. ஓகே, ஸோ அந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற வந்து இந்த ஸ்டெப் அப்புறம் இந்த ஸ்டெப்லாம் ஈஸி தான். ஸோ நான் அதை கவர் பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது எல்லாமே தனித்தனி வீடியோவாக தான் நான் போட போகிறேன். 3 ஸ்டெப்புமே எந்தெந்த ஸ்டெப்புன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்டெப்பு, அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பு, அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பு. ஓகே, இந்த ஷோல்டர் ஸ்டெப் பார்க்கும்போது ஆக்சுவலாக சுறா மூவியில் வந்து அவர் அந்த ஆஃப் இது போட்டுட்டு பண்ணுவார். அது ஞாபகம் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாங் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ சில டைமிங்கில் அந்த லிரிக்ஸ்லாம் வரும், அப்போல்லாம் எப்படி இருக்க போகுது ஸ்டெப்ஸ் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே, ஸோ மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஸ்டெப்ஸ்லாம் பார்த்து அதையுமே கவர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ லென்த் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரிய ஸ்டெப்ஸ்லாம் நம்ம வந்து ஹெவியாக போட போகிறதில்ல. ஓகே, ஸோ லாஸ்ட் வீடியோக்கு வந்து சிம்பிள் ஸ்டெப்புக்கு 11 மினிட்ஸ்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அந்த வீடியோவுக்கு அது தேவைப்பட்டது. இந்த வீடியோக்கு எவ்வளோ வரும்னு தெரியாது. நான் எதுவுமே டைம் பார்த்தெல்லாம் எடுக்கிறது கிடையாது, ஆன் த ஃப்ளோவில் இருக்கிறதா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டெப்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி DavidJames சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது உங்களுக்கு வந்து எல்லா வீடியோவுமே வந்து சேரும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ வாங்க நம்ம ஸ்டெப்ஸ்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ஸ்டெப்போட பொசிஷன் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக வந்து கேப் விட்டு கொஞ்சம் காலுக்கு வந்து கேப் விட்டு நின்றுக்கோங்க. ஓகேவா? ஸோ நின்றுட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா, இதில் வந்து ஹேண்டோட மூவ்ஸும் ரைட் லெக்கோட மூவ்ஸும் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். அதுதான் வந்து இந்த ஸ்டெப்போட ஹைலைட்டு. ஓகேவா? ஸோ ஹேண்ட் மூவ்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லெக்கோட மூவ் எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹேண்டோட மூவுக்கும் லெக்கோட மூவுக்கும் கவுண்ட் வந்து சேமாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா லெக் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், ஹேண்ட் வந்து கொஞ்சம் இதுவாகும், டிஃபர் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு லெக்கு முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் நார்மலாக நின்றுட்டு ரைட் லெக்கை தான் எடுத்து ஃபஸ்ட்டு மூவ் பண்ண போகிறீங்க. எப்படின்னா ரைட் லெக் எடுத்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் ஒரு கவுண்ட்டு 1 2. ஓகே, இதுதான், இன்னும் பெருசாக இல்லை. 1 2 3 4. ஓகேவா? ஸோ 4th கவுண்ட் வரும்போது மட்டும் உங்களோட லெஃப்ட்டை வந்து, அதாவது லேண்ட் பண்ணுறீங்களா ரைட் சைடில், அதை வந்து கொஞ்சம் இப்படி இந்த ஷேப்பில் வர மாதிரி வைங்க. அப்போ தான் நீங்கள் அடுத்து வந்து இந்த மூமெண்ட் போடுவீங்க. அப்போ வந்து இப்படி நின்றுட்டே பண்ணாமல் இப்படி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ சாங்லேயும் அப்படி தான் ஆடிருப்பார் தளபதி. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, லெஃப்ட் சைடு 1, ரைட் சைடு 2, அகைன் லெஃப்ட் சைடு 3, 4 வரும்போது லாங் டிஸ்டன்ஸில் வைங்க. ஓகேவா? வச்சுட்டு இந்த ஸ்டெப்பு நம்ம போடுவோம், நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு லெக் ஸ்டெப் தான். ஓகே, சி 1 2 3 4. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி. ஓகே, லெக்கோட ஸ்டெப் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஹேண்ட்ஸில் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்டு, அதாவது இப்படி பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்டு மேலே வரும், ரைட் ஹேண்டு கீழே போகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம நேராக இப்படி பண்ணக்கூடாது, நேராக இப்படி பண்ணக்கூடாது. ஓகே, நானும் ரீல்ஸ்லாம் பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில். அவங்க நேராக இப்படி சிம்பிளாக முடிச்சிடுவாங்க. அதாவது இந்த ஏரியாக்குள்ளேயே, அது உங்கள் பாடிக்குள்ளேயே இப்படி முடிச்சிடுவாங்க. அப்படி கிடையாது. ஸோ தளபதி பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக ப்ராடாக பண்ணுவாப்பில், குட்டியாக பண்ணாமல். குட்டினா இப்படி இந்த மாதிரி பண்ணாமல் அது ஓப்பனப்பாக பண்ணுவார். அதை நான் சொல்கிறேன். ஸோ 1 லெஃப்ட் ஹேண்டு மேலே, ரைட் ஹேண்ட் கீழே. ஸோ ஆப்போசிட் பொசிஷன். லெஃப்ட் ஹேண்ட் வந்து ரைட் சைடு, ரைட் ஹேண்ட் வந்து லெஃப்ட் சைடு போகும். ஓகே, இப்படி பண்ணுங்கள். 1 2 வரும்பொழுது நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? 1 2 இந்த மாதிரி இருக்கக்கூடாது. 1 2 இப்படி வரணும். 3 4 இதுதான் கவுண்ட்டு. ஸோ இப்போ இதில் இன்னொரு ஆட் ஆன் பாயிண்ட்ஸ் என்னென்னா, நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் மேலே ஃபஸ்ட்டு கவுண்டில் பண்ணுறீங்களா, 1 ஹேண்ட்ஸ் வந்து இப்படி வச்சுக்கோங்க, க்ளோஸ் பண்ணி 1, அதாவது 1 2. ஸோ செகண்டு 1 2 போயிட்டு 3 பண்ணும்போது ரைட் ஹேண்டை இப்படி பஞ்ச் பண்ணுற மாதிரி பண்ணணும். ஸோ தளபதி அப்படி தான் பண்ணியிருப்பார், இந்த மாதிரி. ஓகே, ஸோ 1 2. ஸோ நீங்கள் ஹேண்ட் இப்படி ஓப்பன் பண்ணுறத கவுண்ட்டு ஆட் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கவுண்ட் ஆட் பண்ணிக்கணும். ஒன்லி 1 2 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 1 2. ஓகே, 2
3. ஸோ 3 வரும்போது நீங்கள் இடுப்பில் வச்சுக்கணும், இப்படி பிடிச்சிக்கணும். ஓகே, ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். பட் ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது கண்டிப்பாக லெக்கு மூமெண்ட்டும் ஹேண்டுமே கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் ஆகும். அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஓகே, ஸோ ரெடி. ஸோ ஃபஸ்ட்டு ஹேண்ட்ஸ் மட்டும் பண்ணுங்கள். ரெடி, 1 2. ஓகே, 2 முடிச்சுட்டு 3. ஸோ இப்போது லெக்கும் ஹேண்டும் சேர்த்து பண்ண போகிறோம். ரெடி, 1 2. ஓகேவா? ஸோ எல்லாமே 4 கவுண்ட்ஸ் தான். பட் லெக்கு பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகலை பார்த்தீங்களா எப்படி? ஓகே, இதை இப்படி ஜாயின் பண்ணி எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ ரெடி, 1 ஸோ 2. இப்போது 1 இப்படி பண்ணும்பொழுது கை க்ளோஸ் பண்ணுறீங்களா? 1 பண்ணும்பொழுது உங்களோட ரைட் லெக்கு ஃப்ரண்ட்டில் வரும், அதாவது லெஃப்ட் சைடில் வைப்பீங்க. இப்படி ஓப்பன் பண்ணுறீங்களா, இது கவுண்டில் நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ இப்படி ஓப்பன் பண்ணும்போது ரைட் சைடில் லெக் அடிக்கணும். அகைன் இப்படி க்ளோஸ் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் லெக் அடிக்கும். இடுப்பில் இருக்கும்போது லெக் வந்து ரைட் சைடில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்படி பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதில் இன்னொரு ஸ்டெப் இருக்குது, நான் நெக்ஸ்ட் அதை கண்டினியூட்டி. ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5. ஓகே, இப்படி என்ன கவுண்ட் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, என்ன மேட்டர்னால் கால் வந்து நீங்கள் டக்குன்னு பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபாஸ்ட்டு. ஓகேவா? இப்படி. ஓகே, இந்த ஃப்ளோ, இந்த ஸ்பீடு போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்பீடு மட்டும் வெறும் லெக்கு மட்டும் பண்ணலாமா? ஸ்பீடு மட்டும், அதாவது ஓகே, நான் அது வந்து ஒரு ஃப்ளோ பண்ணும்போது நம்ம கரெக்டாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ஸ்பீடு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பாக ஆடிடலாம். ஸோ இப்போது ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு இப்படி பண்ணுறீங்களா? ஸோ இதில் என்ன ஒரு ட்ரிக்கில் ஒரு டக்கு அப்படி என்னென்னா, நீங்கள் வந்து இப்படி வச்சுட்டு இப்படி முடிச்சிக்கிங்களா, 5th கவுண்டோட இப்படி முடிச்சுட்டு இப்படி பண்ண அடுத்த செகண்டு இப்படி ஒரு வேவ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா, ஃபஸ்ட்டு ஹேண்ட் என்ன சொல்கிறேன், இப்படி பண்ணிவிட்டு உடனே வரும். அதை நான் ஸ்லோவாக பண்ணும்போது கரெக்டாக சொல்கிறேன். ஸோ இப்படி முடிச்சுட்டு என்னென்னா, உங்கள் ஹேண்டை வந்து இப்படி பண்ணணும். ஓகே, 1 1 அந்த கவுண்ட்டு 1 அப்படி வச்சுக்கோங்க. அப்போ தான் மேலே போய்ட்டு கீழே வரும். ஸோ மேலே போய்ட்டு கீழே வருது. ஓகே, ஸோ இப்படி பண்ணிவிட்டு 1. ஓகே, என்னென்னா ரைட் லெக்கு ஓப்பனில் இருக்கா, ஸோ அந்த லெக்கை இப்படி தூக்கி இப்படி வைக்கணும். வச்ச உடனே லெஃப்ட் லெக்கு எடுத்து இப்படி வைக்கணும். அதாவது நீங்கள் இப்படி இருக்கீங்களா? ஓகே, இதுதான், அதாவது இப்படி. ஓகே, ஸோ இப்படி ஜம்ப் பண்ணும்பொழுது லெஃப்ட் லெக் தான் 2வது கவுண்ட்டாக வைக்கிறீங்களா, வைக்கும் பொழுது இப்படி ஸ்ட்ரைட்டாகவே வச்சுக்கோங்க. ஓகே, எதுவும் டோ ஹீல்லாம் தூக்க வேணாம், அப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ஸோ ரெடி, இப்படி பண்ணிவிட்டு அப்படி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டக்கு தான் நான் சொன்னேன். ஸோ நீங்கள் இப்படி கவுண்ட்டு முடிக்கும் பொழுது முடித்த உடனே அப்படியே பண்ணணும். அதுக்கு வந்து டைமிங்ஸ் இதெல்லாம் கிடையாது, அது பண்ண அப்படி வரணும், அப்படி கூட வரலாம். ஓகே, ஸோ என்னென்னா 1 2 3 4 5 இப்படி வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இது கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் டக் 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 அப்படி வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பாருங்கள், அப்போ தான் வரும். ஓகேவா? ஸோ ஜம்ப் எப்படின்னு சொல்லிட்டேன், ஜம்ப் பண்ணும்போது ஹேண்ட் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் முடிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு என்னென்னா அதே தான் பண்ணுவாங்க. அதில் ஒரு சின்ன ஆடான்றது நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு சேம் தான். இப்படி வந்துட்டிங்களா? ஸோ லெஃப்ட் லெக் வந்து ஜம்ப் முடிக்கும் பொழுது ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஏன்னா அடுத்த செட்டுக்கு வந்து நீங்கள் வேறு மாதிரி வைப்பீங்க. ஓகே, ஸோ இப்படி முடிச்சிட்டிங்களா? முடிச்சு இப்படி லேண்ட் ஆன உடனே அகைன் 1 2 3 4 5 இப்படி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு செட்டுக்கு வந்து நீங்கள் லெஃப்ட் லெக் கீழே வைக்கும் பொழுது நார்மலாக இருக்காமல் லெஃப்ட் சைடில் பார்த்த மாதிரி இப்படி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சாங்கில் ஒரிஜினல் சாங்கில் வந்து அவரோட தளபதியோட லெக்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, அதுக்கு தான் இந்த ஸ்டெப்பு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் பண்ணலாமா? ரெடி, 1 2 3 4 5. ஓகே, ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. 1 2 3 4 5. ஓகே, ஸோ 5 அப்படியே 5 மாதிரி அப்படியே ஃப்ளைன்ற மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகே, 5னா ஃப்ளை, டக்குன்னு வந்துடும்ல. ஓகே, இப்படி வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஐ திங்க் அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் வந்து அடுத்த செட்டு
அடுத்து அந்த 2 ஸ்டெப்புமே நான் தனித்தனி வீடியோவாக போடுறேன். ஓகே, ஒரே வீடியோவிலே எல்லாத்தையும் போட்டேன்னா நீங்கள் எந்த அளவுக்கு பார்ப்பீங்க அப்படின்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்லேருந்து எனக்கு ஃபாலோ பண்ணவங்க தெரியும். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் வந்து இதோட முடியுது. இதில் ஒரே ஒரு ஆட் ஆன் நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா தான் அந்த மியூசிக்கோட அடாப்ட் பண்ணி ஆட முடியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோ, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் போட்டு சேம் டைம் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதே சாங்கில் இருக்கிற இன்னொரு ஸ்டெப்போட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இது உங்களுக்கு டேவிட் ஜேம்ஸ். ஸ்டே டியூன். பை.